ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இல்ம் ஓப்பன் ஸ்கூல்ல, ஐஎல்எம் ஓப்பன் ஸ்கூல்ல நீங்க ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க. எப்படி வந்து நம்மள்ட்ட நீங்க படிக்கிறது? எப்படி வந்து Google கிளாஸ் ரூம் அட்டெண்ட் பண்றது? எப்படி Zoom லிங்க் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது? அதே மாரி வந்து Google கிளாஸ் ரூம்ல இப்ப டீச்சர் ஏதாவது அசைன்மென்ட் குடுக்குறாங்கன்னா, அது Google கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் குடுப்பாங்க. சரிங்களா? நீங்க WhatsAppல குடுக்க மாட்டாங்க. ஸோ Google கிளாஸ் ரூம்ல தான் அசைன்மென்ட் சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க வந்து வர முடியாத கட்டத்துல ரெக்கார்டிங் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் Google கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் இருக்கும். அதே மாரி கிளாஸ் ரிலேட்டடா எல்லா கம்யூனிகேஷனுமே Google கிளாஸ் ரூம்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு WhatsApp வேற எந்த இதுவும் கிடைக்காது. மேற்கொண்டு தேவைன்னு சொன்னா, நம்ம இல்ம் ஓப்பன் ஸ்கூலுடைய WhatsApp சேனல் இருக்கு. அந்த WhatsApp சேனல நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா Google கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்றது? இப்போ Google கிளாஸ் ரூம்ல நம்ம அசைன்மெண்ட் போடுறோம்னா, அந்த அசைன்மெண்ட் எப்படி நீங்க வந்து சப்மிட் பண்றது? அதே மாரி பார்த்தீங்கன்னா, Google கிளாஸ் ரூம்ல ரெக்கார்டிங்ஸ் இப்ப இந்த கிளாஸ்லாம் இருக்கா இல்லையா? இந்த கிளாஸ் நடக்கிற இந்த எல்லா கிளாஸுமே ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு WhatsAppல அனுப்பிச்சு வைக்க மாட்டோம். ஓகேவா? உங்களுடைய இமெயில் ஐடி ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸோட இமெயில் ஐடி எங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா, அந்த இமெயில் ஐடிய ஆமா அந்த இமெயில் ஐடி மூலமா தான் நீங்க YouTubeல பார்க்க முடியும். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Google கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரிஞ்சாலும், நாங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு Zoom, Google கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் Kahoot. நெறைய பேத்துக்கு Kahoot எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, Kahootல வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியாது. இன்னும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, Google கிளாஸ் ரூம்ங்கிற ஒரு ஆப்ன்னு அது வந்து ஒரு Google கிளாஸ் ரூம், Google Meet நெனச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? Zoom Meet நெனச்சிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் Google Meet நெனச்சிட்டு இருக்கீங்க. Google கிளாஸ் ரூம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ Google கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் Kahoot, அதுக்கப்புறம் Zoom Meetல உள்ள லிங்க் எப்படி யூஸ் பண்றது? எல்லாத்தையுமே பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா, உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Zoomல இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும், நீங்க சேட்ல வந்து ப்ளீஸ் கிளாரிஃபை தி டவுட் அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க உங்க மைக் கூட ஆன் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஸோ இப்ப ஐ திங்க் சிரின் ஃபாத்திமாவுடைய மைக் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பேச நினைக்கிறீங்களா? ஓகே, தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்ப வந்து என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதாமா உங்களுக்கு? தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லுங்க. தெரியலன்னா நோன்னு போடுங்க சாட்ல கூட. தெரியுது சார். தெரியுது. ஓகேம்மா. இப்ப வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Google கிளாஸ் ரூம்னா எங்க இருக்கு? அது Google கிளாஸ் ரூம் எப்படி வந்து போன்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காக ஒரு டெமோ வீடியோ தான் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கூகுள்ல இந்த மாதிரி பிளே ஸ்டோர் பட்டன் இருக்கா இல்லையா? இது எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதா? தெரியலன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இதுக்கு பேர் பிளே ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணாதான் எந்த ஆப்பை வேணா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு ஆப் தான், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான். அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேவா? கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கீழே வந்து செர்ச்னு இருக்கா இல்லையா? 3 பட்டன் இருக்கா இல்லையா? அந்த செர்ச் லென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிளாஸ் ரூம் அப்படிங்கிற இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வருமா வராதா? ஸோ இதுதான் கூகுள் கிளாஸ் ரூம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை இன்ஸ்டால் பண்ண பிறகுதான் நீங்க கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து கூகுள் கிளாஸ் ரூமே இன்ஸ்டால் பண்ணாம கூகுள் கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னு சொன்னா லிங்க் கூட வாட்ஸ்அப்ல கேளுங்க. லிங்க் கூட நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இன்ஸ்டாலுங்க பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும்.
இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இது யார் வேணா படிச்சவங்க, படிக்காதவங்க யார் வேணா பண்ணலாம். இது வந்து எல்லா ஃபோன்லயுமே இந்த இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எம்பி ரொம்ப கம்மியா பிடிக்கும். ஓகே, கூகுள் கிளாஸ் ரூமை இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? கூகுள் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு அது எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதையே வந்து நீங்க செர்ச்ல போய் உங்க போன்ல பாத்தீங்கன்னா செர்ச் இருக்கும். அதுல கூகுள் கிளாஸ் ரூம் ஜஸ்ட் நீங்க கிளாஸ் ரூம் போடணும். கிளாஸ் ரூம் போட்டால வந்துருது. பாத்தீங்க வருதா இல்லையா? இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணா மேல இந்த 3 பட்டன் இருக்கா இல்லையா? 3 பட்டன் போட்ட கிளாஸஸ் போட்டீங்கன்னா நீங்க எந்தெந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஓகேவா? இப்ப நான் டீச்சர் அப்படிங்கிற அடிப்படை இருக்கிறதுனால நான் ஸ்டூடெண்டா மாறிக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்க முடியும். இப்ப நான் ஸ்டூடெண்டா மாறிட்டேன். சரிங்களா? ஸ்டூடெண்டா மாறின பிறகு நான் இத்தனை கிளாஸ் இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் ஒரு கிளாஸ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். இப்ப இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ ஜாயின் பண்ணணுமா இல்லையா? ஸோ நான் கூகுள் கிளாஸ் ரூம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எங்க நமக்கு இங்கிலீஷ் புக் எங்க இருக்கு, தமிழ் புக் எங்க இருக்கு, நம்ம ஜூம் லிங்க் எங்க இருக்கு, இப்பயும் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டுக்கான பர்டிகுலர் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். பிளஸ்ங்கிற பட்டன் கீழே தெரியுதா இல்லையா? பிளஸ் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் கிளாஸ் அப்படின்னு கிளிக் பண்ண பிறகு கிளாஸ் கோடு கேட்கும். இந்த கிளாஸ் கோடு எங்க இருக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க குழம்ப வேணாம். நம்ம வாட்ஸ்அப் சேனல் அந்த ஜூம்கையும் போட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. நம்ம இல்மோ போன்ஸ் வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்கு. நீங்க எப்ப வேணா எடுத்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் இருக்கா இல்லையா? இங்க பாருங்க. இப்ப கம்ப்யூட்டருக்கான கூகுள் கிளாஸ் ரூம் கோடு என்ன? இதுல வந்து தெளிவா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. QG FKC FUO. இதை நீங்க அப்படியே அந்த கோட் அடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்க QG FKC FUO. இது அப்படியே அடிக்கிறேன் பாருங்க. QG FKC FUO. அவ்வளவுதாங்க. ஜாயின் இருக்கா? இங்க மேல பட்டன் இருக்கா? ஜாயினை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. சரிங்களா? இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே ஸ்ட்ரீம்னு இருக்கா இல்லையா? ஸ்ட்ரீம்னா லேட்டஸ்டா என்னென்ன மெசேஜ் வந்திருக்கோ, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஸ்ட்ரீம்ல வரும். பாருங்க 6:45க்கு ஜூம் லிங்க் போட்டிருக்கேன். அப்புறம் காலையில் 8:05க்கு ஒரு கஹூத் குவிஸ் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூலை 29க்கு அந்த மாதிரி டேட்டு டைமு எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரீம்ங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா உடனே நீங்க கேளுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க். இந்த கிளாஸ் ஒர்க்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு ஸ்கூல் பேக் இருக்கா இல்லையா? ஸ்கூல் பேக் மாதிரி தான் இந்த கூகுள் கிளாஸ் ரூம். இந்த ஸ்கூல் பேக்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குமோ, புக்ஸ், அதே மாதிரி கிளாஸ் ஒர்க் நோட்டு, அதே மாதிரி என்னென்ன தேவை இருக்குமோ அது எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே லெசன் பை லெசன் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எத்தனையோ லெசன் இருக்கு. அந்த லெசனுக்கு கீழே இந்த கிளாஸ் ஒர்க்கை நான் அசைன்மெண்டா கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு பேடு மாதிரி இருக்கா இல்லையா? இந்த பேடு மாதிரி ஏதோ எழுதுன மாதிரி இருக்கா இல்லையா? இது வந்து அசைன்மெண்ட்னு அர்த்தம். அசைன்மெண்ட்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு. அது கிளாஸ் ஒர்க்கா இருக்கலாம், இல்ல ஹோம் ஒர்க்கா இருக்கலாம், இல்ல எந்த ஒர்க்கா வேணா இருக்கலாம். ஓகேவா? இது வந்து அசைன்மெண்ட். அடுத்து கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்றேன் பாருங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற தலைப்புல என்னென்ன வீடியோஸ் இருக்கோ, என்னென்ன PDF இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையானதுதான் அப்லோட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இல்ல எனக்கு வந்து இப்பதான் எனக்கு இன்டர்நெட் இருக்கு, இதை வந்து நான் ஆஃப்லைன்லயே பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவ் ஆல் ஃபைல்ஸ் ஆஃப்லைன் இருக்கா இல்லையா? இதை நீங்க கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்பவுமே நீங்க ஆஃப்லைன்ல பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லா புக்ஸையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா ஆஃப்லைன்ல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப்ல இருந்தா கூட இந்த புக்ஸை நீங்க எடுத்து படிச்சு பாத்துக்கலாம்.
கூகுள் கிளாஸ் ரூம் போய் அந்த பர்டிகுலர் கிளாஸை போய் அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல என்ன லெசன் உங்களுக்கு படிக்கணுமோ அந்த லெசன்ல உள்ள பிடிஎஃப் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு போன்லயே ஈஸியா படிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ இப்ப நடத்தின வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலாம் தயவு செஞ்சு என்ன ஸ்டாப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்து நான் பேக் வரேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் லிங்க் எங்கன்னு கேக்குறீங்க. ஓகேவா? ஜூம் லிங்க் பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த கிளாஸ் போனாலும் சரி, டேட்டா என்ட்ரி ஆபரேஷன் போனாலும் சரி, அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு கிளாஸ்க்கு நீங்க போனாலும் சரி எடுத்த உடனே ஜூம் லிங்க் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள லிங்க் இருக்கா இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணா நீங்க ஜூம்ல ஜாயின் பண்ணிடலாம். அந்த டேட்டா என்ட்ரிக்கான ஜூம்ல ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஜூம் லிங்க் தேவையா, இங்கிலீஷ் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டிங் இருக்கு. பேசிக் கம்ப்யூட்டிங்கான பிடிஎஃப் இங்க அப்லோட் பண்ணிருக்கேன். டெக்ஸ்ட் புக்கை வந்து நீங்க பாத்துக்கலாம். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஆல் ஃபைல்ஸ் ஆஃப்லைன் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்லைன்ல வந்துடும். அதே மாதிரி +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ஸ் அப்ளிகேஷன், அதுவும் நம்ம வந்து இங்க பிடிஎஃப் போட்டிருக்கோம். ஓகேவா? அதுவும் நீங்க வந்து சொல்லுங்கம்மா. ஜூம் லிங்க் எப்படி போறேன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே சொல்றேம்மா. இப்ப நீங்க வந்து இந்த கிளாஸ் இந்த ஃபர்ஸ்ட் இங்க கிளாஸஸ்க்கு வரீங்கம்மா, சரிங்களா? என்ன கிளாஸ்க்கான ஜூம் லிங்க் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து எனக்கு டேட்டா என்ட்ரிக்கான கம்ப்யூட்டருக்கான ஜூம் லிங்க் தேவை. புரியுதா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரே ஜூம் லிங்க் கிடையாது. தமிழுக்கு வேற ஜூம் லிங்க், இங்கிலீஷ்க்கு வேற ஜூம் லிங்க். அதே மாதிரி இப்போ இங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜாயின் பண்ணிருக்கணும். ஜாயின் பண்ணிட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஜூம் லிங்க் தேவையோ அந்த கிளாஸ்க்கு போகணும். இப்போ இங்க டேட்டா என்ட்ரி ஆபரேஷன்ஸ் இருக்கா இல்லையா, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண பிறகு ஸ்ட்ரீம்னு வருது, அதுக்கப்புறம் கிளாஸ் ஒர்க்னு வருதா இல்லையா, அடுத்த பட்டன் அதுக்கு பக்கத்துலயே இதை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணா ஃபர்ஸ்டே ஜூம் லிங்க் இருக்கா இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணா இங்கதான் லிங்க் இருக்கு, நீங்க எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரிங்களாமா? சரிம்மா, இதாம்மா ஜூம் லிங்க். ஜூம் லிங்க் வந்து உங்களுக்கு எல்லா கிளாஸ்லயும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது உங்க வசதிக்காக நான் ஃபர்ஸ்டே வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் நீங்க ஈஸியா எடுத்து பார்க்க முடியும், ஒவ்வொரு கிளாஸ் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஜூம் லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு நம்ம பிடிஎஃப்லயும் கொடுத்தாச்சு, ஒரு பிடிஎஃபாவே அந்த ஜூம் லிங்கை கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து ஜூம் லிங்க் வந்து கூகுள் கிளாஸ்லயே போட்டாச்சு. ஜூம் லிங்க் வந்து டைத்தை பார்த்து இப்போ வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கா இல்லையா, இப்ப இந்த டைம் இருக்கு. இந்த டைத்துல இந்த ஜூம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்றதா நீங்க தான் முன்னாடி பிளான் பண்ணிருக்கணும். ஓகேவா? இப்ப 7:20க்கு நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா 7:15க்கோ 7:20க்கோ இந்த லாஸ்ட் மினிட்லயோ யாருமே உங்களுக்கு ரிமைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, அதனால வந்து நீங்களா வந்து செல்ஃப் டிசிப்ளின்டா நீங்களா அந்த டைத்தை நீங்க முடிவு பண்ணி உங்களுடைய ஜூம் லிங்க் ஓபன் பண்ணி, ஜூம் லிங்க் வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியலையா, பிரச்சனையே இல்லை, இங்கேயே ஜூம் லிங்க் இருக்கு, இந்த ஜூம் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூம் லிங்க் சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் போயிடுறேன். நோ டவுட் சார். சரிம்மா, அப்ப நான் நெக்ஸ்ட் போயிடுறேம்மா. இப்போ பாருங்க, அது பேசிக்கா அதாவது எந்த தலைப்புலையுமே இல்லாம ஒரு லிங்க் நான் போட்டிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா லெசன் 4ங்கிற தலைப்புல சில அப்லோட் பண்ணியிருப்பேன், லெசன் 1ங்கிற தலைப்புல அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கா இல்லையா, பொதுவா இருக்குன்னா டெக்ஸ்ட் புக்னு அர்த்தம். ஸோ பேசிக் கம்ப்யூட்டிங் வந்து டெக்ஸ்ட் புக் 10th பசங்களுக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் +2 பசங்களுக்கு, டேட்டா என்ட்ரி ஆபரேஷன் 10th-க்கும் 12th-க்கும் ஒரே சிலபஸ் தான். ஓகேவா? என்ஐ வயசுல ஒரே சிலபஸ் தான். ரெண்டு பேருமே நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஆல் ஃபைல்ஸ் ஆஃப்லைன். நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன், ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் தான் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால சேவ் ஆல் ஃபைல்ஸ் ஆஃப்லைன். டவுன்லோடுனா கொஞ்சம் எம்பி எக்ஸ்ட்ரா இருக்கு, 5 MBக்கு மேல இருக்குன்னு அர்த்தம். டவுன்லோடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, நீங்க எப்ப வேணா எடுத்து பாத்துக்கலாமா? சரிங்களா? ஒவ்வொரு டைமும் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆஃப்லைன்ல கூட பாத்துக்கலாம். பட் இந்த இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருக்கணும். தட் இஸ் த ஒன்லி கண்டிஷன். ஸோ இப்போ நீங்க வந்து புக்ஸ் எப்படி பாக்குறது, வீடியோஸ் எப்படி பாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீடியோஸ் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வீடியோ இருக்கா இல்லையா, இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக் யூடியூப்ல ஓப்பன் ஆகி அந்த கிளாஸ் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து யூடியூப் வந்து எல்லாத்துக்குமே இருக்குமா? சரிங்களா? ஸோ யூடியூப்போட ஆப் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இது கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸஸை நீங்க பாத்துக்கலாம். இப்போ பாருங்க, லெசன் 1 கிளாஸஸ்க்கு வந்து லெசன் 1க்கு கீழே நீங்க பார்க்கணும், லெசன் 4 கிளாஸஸ் லெசன் 4 கீழே நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ லெசன் 4 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா
அதோடைய வீடியோ வரும், அதையே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம், நீங்க சேவ் ஆல் ஃபைல்ஸ் ஆஃப்லைன் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட். இப்போ வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல கிளாஸஸ் எப்படி பார்க்கறது, வீடியோ கிளாஸ் எப்படி பார்க்கறது, ரெக்கார்டர் கிளாஸ் எப்படி பார்க்கறது, பிடிஎஃப் எப்படி பார்க்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. அடுத்து எப்படி அசைன்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான பாட்டு இதுதான். அசைன்மெண்ட் எப்படி நம்ம பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் எப்படி ஓபன் பண்றது இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல. இப்போ எல்லாருமே புக்ஸ் எங்கன்னு கேட்பீங்க. புக்ஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல மட்டும்தான் இருக்கும். இந்த புக்ஸ் சம்பந்தமா டவுட் இருந்தா இப்பயே கேட்டிருக்கேன், இப்பயே கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரிங்க, புக்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அசைன்மெண்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்றது, ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்குமா, ஓகேவா? டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கு, ஓகேவா? அது எந்த ஒர்க்கா வேணா இருக்கலாம். நான் கிளாஸ் ஒர்க் எழுத சொல்லியிருக்கேன், லெசன் 1 கிளாஸ் ஒர்க் போட்டிருக்கேன். கிளாஸ் ஒர்க்கா இருக்கலாம், ஓகேவா? இல்ல நான் பாடம் நடத்துனது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன், அது ஹோம் ஒர்க்கா இருக்கலாம். இல்ல நம்ம ஏதாவது ஒரு சார்ட் பண்ண சொல்லுவோம், அந்த சார்ட் ஒர்க்கா இருக்கலாம். இல்ல குவிஸ் போட்டிருக்கேன், அது குவிஸா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாமா, ஓகேவா? அசைன்மெண்ட்டா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு டீச்சர் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாங்கிக்கணும். இந்த அசைன்மெண்ட் சம்பந்தமா, இந்த அசைன்மெண்டோடைய டெஃபினேஷன் சம்பந்தமா டவுட் இருக்காது? அசைன்மெண்ட்டா என்னன்னு புரியலையா உங்களுக்கு? புரியலாம் கேளுங்க. இப்ப அசைன்மெண்ட் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப லெசன் 1 கிளாஸ் ஒர்க் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேமா, ஓகேவா? பாருங்க, டியூ டுடே. டியூ டுடேனா என்ன அர்த்தம்? இன்னைக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதாவது எந்த அசைன்மெண்டா இருந்தாலும் ஒரு லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். அந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா சப்மிட் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்லயே அந்த ரெக்கார்ட்ல நீங்க வந்து லேட்டா சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்துடும். இது காலாகாலத்துக்கு இருக்கும். நீங்க வந்து ஒரு வருஷத்துல என்னென்ன அசைன்மெண்ட் நீங்க பண்றீங்களோ எல்லா அசைன்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு மார்க் இருக்கு. எல்லா அசைன்மெண்ட்டும் நீங்க எந்த அளவுக்கு பங்க்சுவலா நீங்க பண்றீங்க, எத்தனை அசைன்மெண்ட் நீங்க லேட்டா பண்ணிருக்கீங்க, எத்தனை அசைன்மெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க பண்ணல, எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதாவது கூகுள் கிளாஸ் ரூம் வந்து உங்களுக்கு ஒரு பேக் மாதிரி சொல்லியிருக்கேன், ஸ்கூல் பேக் மாதிரி சொல்லியிருக்கேன். கூகுள் கிளாஸ் ரூம் வந்து உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு உங்க வருஷத்துக்கான ரிப்போர்ட் கார்டு முழுக்க இதுல இருக்குமா, ஓகேவா? உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு, ரிப்போர்ட் கார்டு எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூம் தான். இங்க பாருங்க, லெசன் 1 கிளாஸ் ஒர்க்னு கொடுத்துருக்கேன். இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, ஓகேவா? இப்ப வந்து லெசன் 1ல கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ணணும். என்ன சப்மிட் பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டெர்மினல் கொஸ்டின்ஸ். அதாவது லெசன் 1ல வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு, டெர்மினல் கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரூப்ரிக். ரூப்ரிக்னா என்ன? 2 கிரைட்டீரியா 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ரூப்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அடிப்படையில் மார்க் நான் போடுறேன். இப்ப ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு 5 மார்க், கண்டென்ட்டுக்கு 5 மார்க், ஓகேவா? சோ நான் உங்களுக்கு எந்த அடிப்படையில மார்க் போறேன் முதற்கொண்டு உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு காமிக்கும் கூகுள். புரியுதா உங்களுக்கு? இதை நான் வந்து செட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் 5 மார்க் நீங்க போடணும், கண்டென்ட்டுக்கு 5 மார்க் போடணும், அப்படி செட் பண்ணுவேன். செட் பண்ண பிறகுதான் இது வந்து உங்களுக்கு காமிக்கும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் போட்டலாம்? 10 பாயிண்ட், 10 மார்க்னு அர்த்தம். இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கமெண்ட் பண்ணிக்கலாம். சோ கிளாஸ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. சோ நீங்க கேட்டிருக்கீங்க, நீங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதை நீங்க தமிழ்லையும் கேட்கலாம், இல்ல இங்கிலீஷ்லையும் கேட்கலாம், எந்த மொழிலையும் கேட்கலாம். உங்களுக்கு கிளாஸ்ல வந்து இப்ப பாருங்க, நான் கூட கமெண்ட் போடலாம் பாருங்க. சும்மா ஒரு டெமோக்கு நான் போடுறேன், ஹாய்னு போடுறேன். ஹாய்னு வந்துருச்சா? ஐ ஹாவ் டவுட் அப்படின்னு போடுறேன். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணனா கூகுள் கிளாஸ் ரூம்லயே அந்த பர்டிகுலர் அசைன்மெண்ட்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை அங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கை எப்படி சப்மிட் பண்றது, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் நான் நடத்த புரிஞ்சுதா? புரியலாம் தயவு செஞ்சு கேளுங்க. சரி, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்க ஒர்க் எப்படி சப்மிட் பண்றதுன்னா, ஒரு ஒர்க்குன்னு இருக்கா இல்லையா, இதை நீங்க மேல தூக்கணும். தூக்கிட்டீங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது ஒரு ஒர்க்குன்னு இருக்கலாமா, இதை வந்து நீங்க ஸ்வைப் பண்ணி கையை வச்சு மேல தூக்கணும், ஓகேவா? தூக்குன பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னா
இங்க ஆட் ஒர்க்குன்னு இருக்கா இல்லையா, பிளஸ்ன்னு போட்டு இங்க ப்ளூ கலர்ல ஆட் ஒர்க்குன்னு இருக்கா இல்லையா, தயவு செஞ்சு இதை நீங்க கிளிக் பண்ணணும். சார் இதை கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்காக டவுட் இருக்காமா? டவுட் இருந்தா கேளுங்கம்மா. டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் எப்படி அப்லோட் பண்றது நான் காமிக்க போறேன். டவுட் இருந்தா கேளுங்க. அசைன்மெண்ட்டை வந்து எப்படி upload பண்றதுன்னா, இது ஒர்க்குன்னு இருக்கா இல்லையா, இது நீங்க மேல தூக்கும் பிளஸ் ஆட் ஒர்க்குன்னு இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இதுல நீங்க ஸ்கேனும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்றதுக்குன்னு தனி ஆப் உங்களுக்கு தேவை இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. இதுலயே நீங்க டேரக்டா ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க என்ன பண்ண, ஒரே ஒரு பேஜா இருந்தா நீங்க பிக்சர் மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபோன் இருக்குன்னா அப்லோட் பண்றது அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஃபைலை வந்து என்ன பண்ணலாம், அப்லோட் பண்றதா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபைல் அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஈஸியான ஒர்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆட் ஒர்க் கொடுங்க, நீங்க ஓகேவா, ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேமரா பண்ணணும். ஓகேவா, அதுவா வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா பொசிஷன் வச்சிடும். அந்த இருக்குல்ல அதுவா வச்சிருது. இதை வந்து என்ன பண்ணணும்னா பிக்சர் எடுத்துக்கணும். திரும்ப சொல்லுங்க, கொஞ்சம் கேட்கவே இல்ல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுதாமா? இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுதா இல்ல வாய்ஸ் கிளியரா இருக்கா? இப்ப கேக்குது. Now it's சரி, clear. ஓகே, நவ் இட்ஸ் கிளியர்னா ஓகேமா. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, கூகுள் கிளாஸ் ரூம்ல எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுன்னு சொல்றேன். ஓகேவா, ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்ல அசைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போய்க்கணும். இங்க பாருங்க, இதான் அசைன்மெண்ட். டியூ டேட் டுடேன்னு போட்டிருக்காங்க. டியூ டேட் டுடேன்னு அர்த்தம் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு அர்த்தம். இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இதை மேல திருப்புறேன். திருப்பின பிறகு பிளஸ் ஆட் ஒர்க்குன்னு இருக்கா இல்லையா, இதை நான் கிளிக் பண்றேன். ஸ்கேனரை கிளிக் பண்றேன். ஸ்கேனரை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டுக்கு மேல வச்சாலே போதுமா. நீங்க டாக்குமெண்ட்டை வந்து நீங்க பெருசா பொசிஷன் பண்ண அவசியம் இல்லை, அதுவே பொசிஷன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. கிளிக் பண்ணா உங்களுக்கு கேமரா பதிவாயிரும். ஓகேவா, அடுத்து பிளஸ் இருக்கா இல்லையா, ஏன்னா நிறைய பேஜ் எழுதிருப்பீங்களா, பிளஸ் இருந்தா எத்தனை பேஜ் வேணுமோ அத்தனை பேஜ் எடுத்துக்கலாமா. நீங்க இங்க கிராப் அண்ட் ரொட்டேட் இருக்கு, கட் பண்றதா கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ரீடேக், இப்போ வந்து இமேஜ் வந்து சரியா விழுகலன்னு சொன்னா ரீடேக்னு ஆப்ஷன் இருக்கா இல்லையா, அதை ரீடேக் பண்றதை ரீடேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளஸ் சொன்னா அடுத்த பேஜ் நான் போறேன். ஓகேவா, ஸோ அடுத்த பேஜ் நான் போறேன். இந்த மாதிரி வந்து நீங்க எத்தனை பேஜ்னா பண்ணிக்கலாம். டன்னு கொடுத்துடுறேன். டன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் ஆயிருமா. சொல்லுங்கம்மா, இதுல ஏதாவது கஷ்டம் இருக்காமா உங்களுக்கு ஏதாவது? இப்ப இந்த ஹோம் ஒர்க்கை வந்து நீங்க எழுதி இதுல அப்லோட் பண்றதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா, இது உங்களுக்கு ஈஸியா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கம்மா. இது நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், பிரச்சனை இல்லை. பாருங்க, அட்டாச் ஆயிருச்சு. அட்டாச் ஆன பிறகு அதுக்கப்புறம் முடியல. இது வந்து டர்ன் இன் அப்படிங்கிற பட்டன் இருக்கா இல்லையா, இப்ப இந்த பிடிஎஃப் வந்து நீங்க உறுதிப்படுத்துறீங்க, இதுதான் என் ஒர்க்கு, நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு டர்ன் இன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும். ஓகே, இப்ப அன்சப்மிட்னு இருக்கா இல்லையா, இப்ப வந்து நான் வந்து தப்பா இதை எழுதிட்டேன், நான் திரும்ப என்ன பண்ணணும்னா அந்த அசைன்மெண்ட்டை திரும்ப வாங்கணும். அப்ப நான் அன்சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ ஃபிளெக்சிபிலிட்டியான ஒரு சிஸ்டம் தான் கூகுள் கிளாஸ் ரூம். இப்ப அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்றது சொல்லிட்டேன். அதே மாதிரி குவிஸ், ஆன்லைன்லயே உங்களுக்கு குவிஸ் இருக்கு. ஓகேவா, இதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஹூத்ல என்ன பண்ணலாம்னா குவிஸ் விளையாடலாம். ஸோ அவ்வளோ இது நீங்க கஹூத் குவிஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு இதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் கூகுள், இவ்வளவுதான் கூகுள் கிளாஸ் ரூமு. கூகுள் கிளாஸ் ரூம் சம்பந்தமா உங்களுக்கு ஓரளவு எப்படி டெக்ஸ்ட் புக் நீங்க பாக்குறது, வீடியோஸ் எப்படி பாக்குறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தெரியணும், உங்களுக்கு இதை பத்தி தெரியணும்னு சொன்னா அதையும் சொல்லுங்க, அதையும் நான் தெரியப்படுத்துறேன்.
ஓகேம்மா. இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டிய சொல்லுங்கம்மா. சரி. இப்ப வந்து சென்ட் பண்றது உங்களுக்கு சென்ட் பண்றது எப்படி பண்றது? அதான் இப்ப அது சொன்னேன் நானு. ஃபைல் பண்ணிட்டு சென்ட் பண்றது எதுவும் தனிப்பட்ட செய்யுமா எப்படி? தெரியல. இதுதான் இப்ப நான் சொன்னேன்ல, சென்ட் பண்றது இப்ப டர்னிங் சொன்னேன். இதுதான் சப்மிட் பண்றது. நான் திரும்ப சொல்றேன் நானு. இத ம். கிளிக் பண்ணி ம். ஓகேவா? ஏற்கனவே சென்ட் ம். ஆயிருக்குன்னு வைங்களேன். நான் திரும்ப வந்து உங்களுக்கு சென்ட் பண்றதா இருந்தா, ம். ஆ வாங்க. இப்ப நான் அன்சப்மிட் குடுத்துடுறேன். ம். அன்சப்மிட் குடுத்தா அந்த ஃபைல நான் திரும்ப வாங்குன மாரி இருக்குன்னு வைங்களேன். இப்ப ம். திரும்ப சென்ட் பண்றத உங்களுக்கு நான் திரும்ப டெமோ காமிச்சிடுறேன். ஆட் ம். ஒர்க்குன்னு இருக்கா இல்லையா? இத ம். கிளிக் பண்ணுங்க. ஸ்கேனர் இருக்கா ம். இல்லையா? இத கிளிக் ம். பண்ணுங்க. இந்த ம். ஸ்கேனரை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் ம். இருக்கா இல்லையா? ம். இத நீங்க கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ம். அந்த பேஜ் வந்து உங்க போன்ல விழுந்துரும். எத்தனை ம். பக்கம் இருக்கோ அத்தனை பக்கம் நீங்க என்ன பண்ணானா பிளஸ் கொடுத்து கொடுத்து நீங்க ம். என்ன பண்ணலாம் அந்த ம். அந்த உங்க உங்க ஒர்க்கை வந்து பாருங்க. நான் வந்து டச் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ணி ம். ம். எதுவுமே டச் நான் வந்து கேமரானா டச் பண்ணணுமா இல்லையா? வச்சாலே ம். போயிடும். ம். உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா இல்லையா? ரீடேக்குங்கிற ம். ஆப்ஷன் இருக்கா? அதையும் ம். கொடுத்துடலாம். ம். திரும்ப நீங்க எடுத்து ம். பாருங்க. நான் டச் பண்ணவே அதுவா பதிவாயிருச்சு. நான் கை ம். வைக்கவே இல்லைங்க. நான் டன்னுங்கிற பட்டன் இருக்கா இல்லையா? அதை ம். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ம். இது பதிவாயிரும். இதை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா எடுத்து விட்டுக்கலாம். ரிமூவ்னா ஏற்கனவே ஃபைல் ம். கொடுத்துருக்கீங்க. ரிமூவ்னா ம். ரிமூவ் பண்ணிடலாம். ம். இப்ப புதுசா போட்ட ஃபைல் பதிவாயிரும். ம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணதை ம். திரும்ப நீங்க வாங்கி ரீசப்மிட்டும் ம். கொடுக்கலாம். இவ்வளவு ம். ஆப்ஷன் பார்த்தா இதுல இருக்கு. இதை வந்து ம். கமெண்ட்டும் போடலாம். ஐ சப்மிட்டட் ஏதாவது ஒரு கமெண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லலாம். இப்ப டர்னிங் பட்டன் இருக்கா? இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டர்னிங்கிற அந்த பட்டனை திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு உங்க ஃபைல் சப்மிட் ஆயிரும். நாங்க வந்து உங்களுக்கு மார்க் போட்டு உங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சிருவோம். அந்த மார்க் போட்டது உங்களுக்கு வந்துடும். அது எப்படி நான் உங்களுக்கு மார்க் போடுறது எப்படி உங்களுக்கு நான் சொல்றேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் மார்க் போடுறேன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப நான் டீச்சரா போயிடுறேன். திரும்ப டீச்சரா போய் திரும்ப வந்து கம்ப்யூட்டருக்கு போறேன். இப்ப கம்ப்யூட்டருக்கு இப்ப நான் சப்மிட் பண்ணேன்ல, சப்மிட் பண்ணது வந்து வந்துருக்கும். எப்படி வரும்னா எங்களுக்கு இப்ப பாருங்க. லெசன் 1 கிளாஸ் இருக்குன்னு இருக்கா? இது கிளிக் பண்ணா முகமது உமர்னு இப்ப ஹிதாயத் நியூஸா சப்மிட் பண்ணியிருக்காங்க. நான் கிளிக் பண்றேன். ஹிதாயத் நியூஸா பாருங்க. இப்படி சப்மிட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா கேமரால எடுத்திருக்கீங்க. கரெக்டா ஹிதாயத் நியூஸா? நீங்க கேமரா எடுக்கக்கூடாது. ஏன்னா இதை எடுத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபா ஒரே பிடிஎஃபா வராது. நீங்க திரும்ப அப்லோட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்க திரும்ப அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைட்ல இருக்கு. ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி நீங்க பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப வந்து நான் அதை பாக்குறேன். இதை பார்த்துட்டு நான் திருத்தேன். ஓகேவா? இதுல திருத்துவேன். பாருங்க திருத்துறேன். திருத்திட்டு சேவ் கொடுப்பேன். சேவ் அதை நான் காமிக்கிறேன். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் அப்பப்போ. என் வாய்ஸ் எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதாமா? எஸ் சார். எல்லாத்துக்குமே பிரேக் ஆகுதா? சரி, ஓகே ஓகேம்மா. நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனை இல்லை. திரும்ப சொல்லணும் ஏதாவது? இல்ல சார், வேண்டாம் வேண்டாம். அது வரைக்கும் புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் சரி இடையில சுத்தமா கட் ஆயிடுச்சு. சரி. எதை நான் திரும்ப சொல்லிடுறேன். பிரச்சனை இல்லை. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஓகே சார். இடத்துல நான் ஸ்டக் ஆச்சோ அந்த இடத்துல நான் திரும்ப சொல்லிடுறேன். ரூப்ரிக் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அதனால அழகா இருக்கு. ஓகேவா? 5 மார்க் கொடுத்துறேன். 5க்கு 5 கொடுத்துறேன். ஃபுல் மார்க் கொடுத்துறேன் ஹேண்ட் ரைட்டிங்க்கு. கண்டென்ட் நல்லா ஆன்சரும் நல்லா தெளிவா இருக்கு. அதுவும் 5க்கு 5 கொடுத்துறேன். ஓகேவா? இப்ப 10க்கு 10 ஆயிடுச்சா? ரிட்டர்ன்ங்கிற பட்டன் இருக்கா? அது கொடுத்தா உங்களுக்கு மார்க் வந்துடும். மார்க் நோட்டிபிகேஷன் வந்துடும். இங்க பாருங்க. நோட்டிபிகேஷன் வருதா இல்லையா? நியூ மார்க் ஃப்ரம் இல்ம் ஓபன் ஸ்கூல் வருதா இல்லையா? என் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து மெயிலே வந்து நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு அவசியம் இல்லை. பாருங்க கிளாஸ் ரூம்ல
எனக்கு இல்ம் ஓப்பன் ஸ்கூல் மார்க் போட்டிருக்காங்க, நியூ மார்க். நீங்க வியூ மார்க், நீங்க மார்க்கை பார்க்கலாம் அப்படி வந்திருக்கு, மெயின்லேயே வந்திருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து மார்க் 10க்கு 10 வந்திருக்கு அப்படின்னு பாருங்க, திருத்தினது வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதாம்மா கூகுள் கிளாஸ் ரூம். வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்கம்மா. இல்ல புரிஞ்சிருச்சு. ஓகேம்மா. அடுத்து கஹூத். இப்ப கஹூத்தும் பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து சில பேத்துக்கு புரியாம இருக்கு. ஓகேவா? ஸோ கஹூத் ஒன்றும் இல்லை. கஹூத்தும் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போங்க, அதே ஸ்டெப் தான். ஓகேவா? பிளே ஸ்டோர்ல போங்க, இங்க பார்த்தீங்கன்னா KAHOOT, அதான் ஸ்பெல்லிங். அதை கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால நான் அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகேவா? ஸோ கேன்சல், ஒரு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜாயின் சொல்லிட்டு ஒரு கலர் கலரா ஒரு பாக்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கீழே தெரியுதா தெரியலையாமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கீழே ஜாயின் அப்படின்னு ரெட்டு, ப்ளூ, எல்லோ, கிரீன் இந்த கலர் கலரா ஒரு பாக்ஸ் தெரியுதா இல்லையா? தெரியுது சார். அந்த ஜாயின் போட்டு இதை நீங்க கிளிக் பண்ணணும். சாரி, இதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கா இல்லையா? அந்த லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு பின் கேட்கும். அந்த பின் காமிக்கும்ல, அந்த பின் அப்ப என்டர் பண்ணா போதும். இல்லைன்னா நீங்க 2 ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா பின்னு கூட போட தேவையில்ல. இந்த QR கோடை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுவா ஸ்கேன் பண்ணி உள்ள போயிடும். நீங்க 2 ஃபோன் யூஸ் பண்றது பெட்டர்மா, சரிங்களா? யூஸ் பண்ணாம 2 ஃபோன் உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னா ஒரே ஃபோன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதாம்மா கஹூத். ஸோ நம்ம இல்ம் ஓப்பன் ஸ்கூலோடைய ஒட்டுமொத்த ஆன்லைன் ப்ராசஸையும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, நம்ம அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இப்ப எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டு PDF ஃபார்ம்ல சென்ட் பண்ணணுமா சார்? எஸ்மா. ஏன்னா ஒவ்வொரு பேஜா இமேஜா அப்படி போடாதீங்க தயவு செஞ்சு. ஒரே PDF கொண்டு வந்துருங்க. இந்த ஸ்கேனருங்கிற ஆப்ஷன் இருக்கா இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சரிங்க சார். ஸ்கேனருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேவா? சரி. ஏன்னா எப்படியே வந்து நீங்க ஒரே பேஜ்ல முடிக்க போறது கிடையாது. அதனால ஸ்கேனருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 பக்கம் இருந்தாலும் அது ஒரே PDF வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும் திருத்துறதுக்கு. எஸ் சார். ஸோ வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்போ இதுதான் ஒரே பர்பஸ் தான் கிளாஸ். இப்போ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், அதாவது எங்களுடைய தொழில்நுட்பத்தை பற்றி உங்களுக்கு நான் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இல்ம் ஓப்பன் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் ILM ஓப்பன் ஸ்கூலில் எப்படி வந்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணணும், எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்படி ஜூம் லிங்க் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், கஹூத்தில் எப்படி கேம் ஜாயின் பண்ணணும், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் கிளாஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. அந்த அசைன்மெண்ட்ல உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு டவுட் இருந்தா அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஓகேவா? நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் இந்த கிளாஸ்க்கு வரீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் ஒரு ஸ்பீச் கிடையாது. இப்போ இந்த ஜூம்ல நீங்க ஜாயின் பண்றது இது ஒரு ஸ்பீச் இல்லை. நான் ஒரு ஸ்பீக்கர் இல்லை, நீங்க லிசனர்ஸ் கிடையாது. நான் வந்து ஒரு டீச்சர். நான் நடத்துறது ஒரு ஸ்பீச் இல்லை, நான் நடத்துறது ஒரு கிளாஸ். நீங்க வந்து அந்த ஸ்பீச்சை கேட்கறவங்க கிடையாது, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கல்வியை என்று நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இது ஒரு ஸ்பீச் இல்லை, இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், அதுதான் ஒரே நோக்கம். அதான் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தானே. ஸோ +2 எல்லாருமே பாஸ் பண்ணணும், 10th எல்லாருமே பாஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஒரே நோக்கம், வேற எந்த நோக்கமும் இருக்க முடியாது. எழுதி தானே பாஸ் பண்ண முடியும். அப்ப எக்ஸாம் டைத்துல டக்குன்னு போய் எழுத முடியுமா? எழுத முடியாது. எக்ஸாம்ல ஒரு வருஷமா உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா உங்களுக்கு புரியுது. அதாவது நீங்க நல்லா கேட்குறீங்க, உங்களுக்கு நல்லா புரியுது. அதான் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலை. நான் எதை சொல்றேன்னு சொன்னா, அந்த கேட்கறத எக்ஸாம்ல எப்படி எழுத போறீங்க, எக்ஸாம்ல எப்படி எழுத முடியும், அதற்கான பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி இருக்கணுமா இல்லையா? அந்த பயிற்சிக்காக தான் உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா?
அந்த அசைன்மெண்ட் வந்து ஒவ்வொரு லெசனும் வந்து நீங்க நடத்தினதை புரிஞ்சு அந்த டெக்ஸ்ட் புக்கை வாசிச்சு அந்த அசைன்மெண்ட்டை நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஈஸியா என்ன பண்ணலாம், சென்டம் கூட எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஈவன் பாத்தீங்கன்னா 100 அவுட் ஆஃப் 100 கூட நீங்க எடுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருமே எடுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு கஷ்டம் இருந்தா நான் தாராளமா என்ன பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதுல உங்களுக்கு வந்து இப்ப இதுல என்ன டவுட் இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேஷன்ல உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு எழுதுறது ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்னா என்ன, டெர்மினல் கொஸ்டின்ஸ்னா என்ன, அதுவே உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ தெரியுதோ தெரியலையோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அதை சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேளுங்க. இப்ப பாரு லெசன் 1 கிளாஸ் கொடுத்துருக்கேன். இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் டெர்மினல் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின், டெர்மினல் கொஸ்டின் எந்த கேள்வியுமே கேட்கலையே, கேள்வி இல்லாம எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதாவது லெசன் 1 கிளாஸ் ஒர்க் வாங்க. லெசன் 1 பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல. ஓகேவா? அந்த பிடிஎஃப் பாருங்க. லெசன் 1 பிடிஎஃப் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. அந்த லெசனோட ஃபுல் பிடிஎஃப் வந்துடும். இந்த பிடிஎஃப்ல ஒவ்வொரு டாபிக்கா இருக்கா இல்லையா, இந்த ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச பிறகு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இதுலதான் உங்களுக்கு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்னா ஒரு டாபிக்கு கீழே ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒரு டாபிக்கு ஒரு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் அடுத்த இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் கடைசியா லெசன் முடியும் போது டெர்மினல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பின்னாடியே கொடுத்துருக்காங்க. டெர்மினல் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து நீங்க படிச்சு புரிஞ்சு இந்த லெசனையும் படிச்சு புரிஞ்சு நீங்களாக எழுத வேண்டும். ஓகேவா? அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்க தப்பா கூட எழுதுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க தப்பா கூட எழுதிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. சாரி, நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். சாரிமா, ஸ்கிரீனை ஷேர் பண்ணாம உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிரீனை திரும்ப ஷேர் பண்ணிடுறேன். ஓகேமா, லெசன் பிடிஎஃப் தெரியுதா உங்களுக்கு? இப்ப தெரியுது சார். தெரியுது சார். இந்த பிடிஎஃப்ல இப்ப டாபிக் இருக்கு. இப்ப வந்து 1.3ல வந்து 1.3 ஒரு டாபிக்மா, சரிங்களா? இந்த 1.3 நிறைய கண்டென்ட் இருக்கா இல்லையா? இந்த ஒரு டாபிக் முடிஞ்ச பிறகு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மாதிரி 1.4 அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். பெரிபெரல் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ், அப்புறம் அவுட்புட் டிவைசஸ் சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் இருக்கும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சாஃப்ட்வேர் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எல்லாமே முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா லெசனே முடிஞ்சிடும், இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் லெசன் ஃபுல்லா சம்மரி பண்ணிடுவாங்க வாட் யூ ஹவ் லேர்ன்ட்ல. அது முடிஞ்ச பிறகு டெர்மினல் கொஸ்டின்ஸ், இது இந்த புக் பை கொஸ்டின்ஸ் மாதிரிமா. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்லயே இருக்கு. ஓகேவா? டெர்மினல் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கொஸ்டினை படிச்சு புரிஞ்சு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் புக்கையும் படிச்சு புரிஞ்சு அதுல இருந்து நீங்க பார்த்து எழுதணும். இது வந்து என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம். அதான் ஆரம்பத்தை சொன்னேன், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஃபர்ஸ்ட் நீங்க ரீட் பண்ணணுமா இல்லையா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைங்க, ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி புரியலையா பிரச்சனை இல்லை, உங்க வீட்லயே உங்க சொந்தக்காரங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா, நல்லா பேசுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இதை பத்தி சும்மா கேளுங்க. கேட்டு சும்மா பேசுங்க. சும்மா வீட்டுல ஏதோ பேசுவீங்களே அந்த மாதிரி சும்மா பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எப்படி எழுதுறது ஐடியா கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பா எல்லாருமே நீங்க பண்ணிடுவீங்க, எனக்கு நான் முழு நம்பிக்கை இருக்கு. இதை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமோலாம் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர்? இது பெரிய கொஸ்டின் கிடையாது. கம்ப்யூட்டர்னா என்ன, இதுதான் கொஸ்டின்மா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்கு?
இந்த பிடிஎஃப் பாருங்க. பிடிஎஃப் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப்ல படிச்சு பாருங்க. அந்த நான் ஒரு அசைன்மெண்ட் நான் கிளாஸ் ஒர்க்னு கொடுத்துட்டேன்னா அந்த பிடிஎஃப் இந்த லெசனை ஃபுல்லா நீங்க படிச்சிருங்க. படிச்சு பார்த்துட்டு புரிஞ்ச பிறகு வாட் இஸ் எ கம்ப்யூட்டர் தெளிவா இருக்கா இல்லையா? கம்ப்யூட்டர் இஸ் a device that transforms data into meaningful information. அவ்வளவுதான் ஆன்சரு. அதுக்கு மேல நீங்க பெருசா எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? draw a block diagram to illustrate the basic organization of computer system. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோடைய பேசிக் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், இதை ஒரு பிளாக் டயக்ராம் டிரா பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இருக்கு. இதுதான் பிளாக் டயக்ராம். ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுடைய ஒரு பிளாக் டயக்ராம் இதுதான். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும், அதாவது நான் உங்களுக்கு நான் மீனை கொடுக்கறத விட அந்த மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கறத நான் ஆசைப்படுறேன். ஓகேவா? நான் ஆன்சர் கொடுக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஓகேவா? கூகுள் கிளாஸ் ரூம் போட்டு இவ்வளவு நாங்க பண்றோம். ஆன்சர் எங்களுக்கு கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமா? அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்டோம்னா நீங்க சிந்திக்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க. நீங்க யோசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸே நீங்க பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தப்பா எழுதினாலும் பரவாயில்ல. ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணுங்க போதும். நீங்க ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுதான் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள். என் ஸ்கிரீனை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிம்மா, ஏதாவது டவுட் இல்லையாம்மா உங்களுக்கு யாருக்கும்? டவுட் இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க கூகுள் கிளாஸ் ரூம் டவுட் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டவுட் இருக்கோ அதிலே நீங்க கேட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சரி, இதோட கிளாஸை முடிச்சுக்குவோம். இன்னைக்கு தான் டியூ டேட் முடியுது. கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுடைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கான டவுட் இன்னைக்கு தான் முடியுதுமா. சரிங்களா? சாரி, அசைன்மெண்ட்டுக்கான டியூ டேட் இன்னைக்கு தான் முடியுது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இன்னைக்கே சப்மிட் பண்ணிருக்கேன். சப்மிட் பண்ண முடியலன்னா என்கிட்ட தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதோட கிளாஸை முடிச்சுக்கலாமா? சார் ஆ, சரிம்மா, முடிச்சுக்கலாம்.